அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு ஃபீல் குட் மூவியா ரிலீஸ் ஆன டாடா படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவான மணிகண்டன் அப்படின்றவரையும் ஹீரோயினான சிந்து அப்படின்றவங்களையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பெட்ல கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பயங்கரமா தூங்கிக்கிட்டே இருப்பார். அவர் தூங்குற அழகை இவங்க ரசிச்சுக்கிட்டே இருக்க இவர் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். ஹீரோயின் அழுவுறதை பார்த்து ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இவங்களும் ஏதாவது பிரச்சனைனா தான் அழுவாங்களா, நல்லா சந்தோஷமா இருக்கும் போதே அழுவேன், இப்போ அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவார். நல்லா சோகமா இருக்கிறப்ப கூட அழுவ மாட்டேன் அப்படின்றது தான் அது. இதை கேட்ட உடனே நீ எப்பயுமே அழ மாட்டியான்னு கேட்கறாங்க. நான் என்னைக்காவது அழுது பாத்திருக்கியா? இந்த உலகத்திலே உனக்கு அடுத்து எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லு? எங்க பாட்டி தானே. எங்க பாட்டியோட சாவுல நீ என் கூட தானே இருந்த, அப்ப நான் அழுததை நீ பாத்தியா? எனக்கெல்லாம் கண்ணீர் அப்படின்றது வரவே வராது, நானும் அழ மாட்டேன், உன்னையும் அழவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேச கட் பண்ணி ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எதனால அப்படின்னா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த விஷயத்த தான் இவங்க ஹீரோ கிட்ட வந்து சொல்லி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. இதை கேட்ட இவரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கலைச்சல்லாமான்ற. ஆனா இவங்க இந்த குழந்தைய நம்ம கலைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ வீட்டுக்கு போ, என்ன எது நம்ம பார்த்து பேசிக்கலாம்னு சொல்ல இவங்க வீட்டுக்கும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்கிறாரு. அவரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க. அவங்க தங்கிட்டு போறதுக்காக ஒரு விலாஸ் இருக்கு, அதுல வேணா நீங்க தங்கிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் அன்னைக்கு நைட் அந்த விலாஸ்ல தங்க வைக்கிறார். அண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த குழந்தைய ஹீரோ கலைச்சிருன்னு சொன்னாரு, இவங்க கலைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனைனால. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இருக்க இடம் தெரிஞ்சு அவங்களோட ரெண்டு பேரண்ட்ஸும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருப்பான். அவர் அண்ணன் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நின்றுகிட்டு இருக்கும்போது இந்த சைடு உள்ள ஹீரோயினை கூப்பிட்டு போய் என் பொண்ணு அவன் கடத்திட்டு போயிட்டான், நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போயிட்டான் சார், என் பொண்ணு தங்கமான பொண்ணு, ரோட்ல போகும்போது கூட குனிஞ்சத்தலை நிமிராம போவா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அவங்களும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிக்கிறாங்க. நல்ல பொண்ணுயா, இதுக்கு மேல என்னையா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கேட்க ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுகிட்டு அவன் என் பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் ஹீரோட அப்பா வெளியே வராரு. அந்த பொண்ணு எல்லா விஷயங்களையும் முடிவா சொல்லிட்டா, அவங்க அப்பா வேணான்ட்டு போயிட்டாரு. இவ்வளவு பிரச்சனையிலும் அந்த பொண்ணு இவன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தைரியமா நிக்குது. உன்னை கூட்டிட்டு போய் நான் வீட்டுக்குள்ள வச்சா டெய்லி ஒருத்த வந்து ஏதாவது பேசி என்ன சாவடிப்பான், உன்னை பெத்த பாவத்துக்கு என்னால அதெல்லாம் அனுபவிக்க முடியாது, எங்கேயாவது போய் நீங்க இருந்துக்கோங்க, ஆனா அந்த பொண்ணை மட்டும் கைவிட்டுறாத, அந்த பொண்ணு உன் மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்ப இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த விலாஸ்ல தான் தங்கி இருக்காங்க இல்லையா, அங்க கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் ஹீரோவும் அப்செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்து பேசுறாங்க. இவ்வளவு நேரம் பேசாம இருந்துட்டல, நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன்டி, அதுக்காக இப்படி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் வருது, கண்டிப்பா அந்த எக்ஸாம் எழுதி ஒரு டிகிரியை வாங்கி ஆகணும். அண்ட் அதே சமயத்துல நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் வர சம்பளத்துல நம்ம ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு சைடு இவங்க படிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு ஹீரோ வேலை கேட்டுட்டு இருந்தா இல்லையா, இவரோட ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவரோட வேர் ஹவுஸ்ல 10,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறாரு. அண்ட் வேலைக்கு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வீடு வேணாம், நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமான்னு கேக்குறாங்க. ஏன், இந்த வீடு நல்லா தானே இருக்கு, வேற வீட்டுக்கு போனா நம்ம வாடகை கொடுக்கற மாதிரி இருக்கும், நான் வாங்குற 10,000 ரூபாய்க்கு அதெல்லாம் எங்கம்மா இருக்கு, உன்னோட மெடிக்கல் செலவுக்கும் நம்மளோட செலவுக்குமே அது சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் பேசாம அப்படியே விட்டுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா இவங்களோட குழந்தைய வளர ஆரம்பிக்குது. ஹீரோவும் வேலைக்கு போய் அப்படியே சில நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஹீரோயின் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான சத்தத்துல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. வெளியே வந்து பார்க்க ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இவங்களுக்கு இந்த விலாச கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம இந்த விஷயத்த இவங்க பார்த்தோன்னே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அப்பன்னு பார்த்து இவங்களோட ஃப்ரெண்டு போன் அடிக்க அவனுக்கு தெரியாம வந்துட்டானுங்கம்மா, நான் வீட்டை உங்களுக்கு கொடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, உனக்கு ஓகேனா அவங்க இங்கே இருக்கட்டும், இல்லைன்னா சொல்லுமா நான் அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி பேச இவங்க இப்ப என்னன்னு சொல்ல முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு உள்ளே இருக்காங்க. அண்ட் ஹீரோக்கு போன் அடிச்சு இந்த விஷயத்த சொல்லான்னு பார்க்க அவர் வேலை செய்யற பிஸியில பாத்தீங்கன்னா போனை எடுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஃபுல்லா அவங்க சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயின் ரூமை தட்டுறாங்க. சிஸ்டர் ஒரு ஆம்லெட் போட்டு தர முடியுமா, எங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு சுத்தமா தெரியலன்னு சொல்ல இவங்க அப்படியே ஒரு முறை முறைக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வீடே அலங்கோலமா இருக்கு. அந்த குடிகாரங்க வந்து பயங்கரமா எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு. இந்த சீன் கட் ஆகி அடுத்த நாள் இவர் வேலை செய்யற இடத்துல ஒரு நபர் கிட்ட போய் ஆனா ஒரு வீடு பாக்கணும்னா 2,500 ரூபாய்க்கு அதாவது வீடு இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்க நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, என் ஏரியாலே இருக்கு, அந்த வீடை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா வந்துக்கோப்பான்னு சொல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கும்.
அங்க ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அண்ட் ஹீரோயினோட குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்க அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படின்னா அதித்தி அப்படின்ற மாதிரியும் ஆண் குழந்தை அப்படின்னா ஆதித்யா அப்படின்ற பேரையும் வைக்கலான்னு பேசிக்கிறாங்க. அண்ட் அந்த ஏரியாலே சில நாட்களோட அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா போய்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோ வேலை செய்யற இடத்துல பயங்கர டார்ச்சரா இருக்கும். இதனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. முதல் நாள் குடிச்சிட்டு வரும்போது ஹீரோயின் பயங்கர அப்செட். அண்ட் அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்டி, நான் உனக்கு இப்ப என்னடி பண்றோம், எதுக்காகடி பேசாம இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஞ்ச, நீ குழந்தை மேல சத்தியம் பண்ணு, இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் நல்லா யோசிச்சுட்டு லைஃப் எல்லாம் குடிக்காம இருப்பானா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா உனக்காக குழந்தை பிறக்கிறவளையும் நான் குடிக்காம இருக்க அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்றாரு. அண்ட் டாக்டர் கிட்ட குழந்தைய கூட்டு போய் காமிக்கும் போது உங்களோட உடம்புல ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க உங்களை நல்லா பாத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இவரோட அண்ணன் தான். பண உதவி முதற்கொண்டு அவருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பண்ணி கொடுக்கவும் செய்யறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இவர் வேலை செய்யற இடத்துல இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஒய்ஃப் கிட்ட சத்தியம் பண்ணாரு இல்லையா. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே உனக்கும் தாண்டா வாங்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் குடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ண சத்தியத்தை மீறி குடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அதே சமயத்துல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோ வர கொஞ்சம் லேட் ஆகுன்றதுக்காக தனியா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க இருக்கிற டாக்டரும் தனியா வேற வந்திருக்க, போன வாட்டி பார்த்ததை விட இந்த வாட்டி உன் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, இது மாதிரி போனேன் அப்படின்னா குழந்தைக்கு சேஃப் இல்ல, உன் உடம்பும் தாங்காதுமா அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அங்கிருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். குழந்தை மேல சத்தியத்தை பண்ணதுக்கு அப்புறமா அவர் குடிச்சிட்டு வந்து நிக்கிறார். இவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசல, அப்படியே போய் படுத்து தூங்க. அடுத்த நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. குழந்தை மேல சத்தியம் பண்ண, அப்படி இருந்தும் நேத்து குடிச்சிட்டு வந்திருக்க, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு இப்ப வரையும் உன் கூட தானே நின்னுகிட்டு இருக்கேன், நீ நம்ம குழந்தை கூட முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீ என்ன சீரியஸாவே எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுது புலம்ப. இதை கேட்டுக்கிட்டே இருந்தவர் பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டு, நானா குழந்தைய பெத்துக்கோன்னு சொன்னேன், அப்பயே கலைச்சல்லாம் தான் சொன்னேன், நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த நிலைமை வரலையும் வந்து நிக்கிறோம். ஆனா அந்த விலாஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம், அங்கேயும் நீ இல்ல, அதனால இந்த வீட்டுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உன்னால எவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறது அப்படின்ற மாதிரி கத்த. இதை கேட்ட இவங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நான் செத்து போயிட்டா நீ நிம்மதியா இருப்பியான்னு கேட்க, செத்து போயிடு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னையும் கொண்டுட்டு நீயும் செத்து போயிடுடி, சும்மா நொயின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். ஹீரோயின் எதுவுமே புரியாம அவரே பார்த்துக்கிட்டே இருக்க, வயிற்றுல நேர மாசம் குழந்தை வேற இருக்கு இல்லையா, அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன் அடிக்கிறாங்க. ஆனா அந்த சைடு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிறு பயங்கரமா வலிக்கும், நடக்கவே முடியாம நிலைமையில இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போய் ஹீரோக்கு போன் எடுத்து டயல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சைடு இவர் கோவமா தான் போயிருக்கா இல்லையா, ஏதாவது ஒண்ணு பேசுவா அப்படின்றதுக்காக போன் அட்டன் பண்ணாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுட்டுறாரு. இதனால எதுவும் பண்ண முடியாம இவங்க அந்த இடத்துல மயங்கி விழ பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்ச்சியா வந்து பாக்குறாங்க. ஆனா இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க, ஹீரோயினோட போன் எடுத்து இவங்களோட அப்பாவுக்கு டயல் பண்றாங்க. அப்பா முதற்கொண்டு எல்லாரும் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இதோட இந்த சீன் கட்டாயி வேலை முடிச்சுட்டு வர ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச உடனே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அங்க இவரோட அண்ணன் பாத்தீங்கன்னா எப்படா வர, போனை எதுக்குடா சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு சரி உள்ள போய் பாருன்ற. போய் பார்த்தா இவரோட குழந்தை. பார்த்த உடனே இவருக்கு பூரிப்பு. அந்த குழந்தையோட அசைவுகள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அண்ட் திரும்பி பக்கத்துல பார்க்க இவரோட ஒய்ஃபை காணும். இவரோட அண்ணன் கிட்ட போய் சிந்து எங்கடா போனா அப்படின்ற மாதிரி கேட்க, சிந்துவா, அவ விட்டுட்டு போயிட்டாடா, நான் வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவருக்கு ஒன்னும் புரியல. மறுபடியும் சிந்து எங்கடான்னு கேட்க, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையாடா, அவ குழந்தைய விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ண குழந்தைய எடுத்துக்கிட்டு சிந்துவோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அண்ட் இவரோட அண்ணனும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சுட்டு வர, அவங்க வீட்டை மாத்திக்கிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க போல, வீட்டுல யாருமே இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸ்ட்ரைட்டா ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு தன்னோட அப்பா அம்மாவோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். அண்ட் உள்ள இருக்க இவரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டு பேருமே அவன் கூட போறதுன்னா போங்க, எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை, ஆனா நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நியூஸ் வரும், அதுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க, அது என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரோட அம்மாவும் இவரோட அண்ணனும் உள்ளே நிக்கிறாங்க. அண்ட் இவரோட அண்ணன் வெளியே வந்து, அப்பா பயங்கர கோவத்துல இருக்காரா, அவனா பேசி பாக்குற, கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்மள இங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம். வெளியே நின்று இவரோட அம்மாவோட பேரை சொல்லி பயங்கரமா கத்துறாரு. அண்ட் உள்ள இவங்களோட அம்மா அழுதுகிட்டே இவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. வெளியே வரமாட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு இவர் தங்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டார். குழந்தைய வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு அப்படின்னா,
குழந்தை குப்பையில கடந்ததாகவும் அது யாருது என்னதுன்னு தெரியல, அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குழந்தை மறுவாழ்வு மையத்துக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்கிறவங்களே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க இவர் குழந்தைய மட்டுமே பாத்துக்கிட்டே இருக்காரு. இவரோட அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த குழந்தைய கொடுத்துட்டு வேகமா ஒரு ஆட்டோல கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய நினைச்சவரோட கண்கள் எல்லாமே கலங்குது. நாம தப்பு பண்ணிருக்கோம், அதனால நமக்கு இந்த நிலைமை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அது எதுக்காக அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டிங்ல சொன்னார் இல்லையா, எனக்கு கண்ணீரே வராது அப்படின்றது. இப்போ அது பிரேக் ஆகுது. இவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டா வந்து விழ இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆட்டோக்காரரும் எதுவும் பேசாம போய்கிட்டே இருக்கார். ஹீரோவும் எழுந்து ஆனா கொஞ்சம் வண்டியை வேகமா திருப்புங்கண்ணா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அந்த ஆசிரமத்துக்கு மறுபடியும் வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போய் அது என் குழந்தை தான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி தன்னோட குழந்தைய மறுபடியும் கைகள்ல ஏந்திக்கிட்டு ஆட்டோல ஏடுறாரு. இதை பார்த்து அந்த ஆட்டோ டிரைவருக்கு இப்போ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அங்கிருந்து கிளம்பி ஹீரோவும் தன்னோட நண்பரை போய் பார்க்க ஹீரோ பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச உடனே அவர் பயங்கரமா அசிங்கமா கேட்கிறாரு, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா, அந்த குழந்தைய நீ என்ன வேலைடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி திட்ட ஹீரோவும் பயங்கரமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், ஆனா அதை விட பெரிய தப்பு சிந்து பண்ணிட்டு போயிருக்கா. என்னை ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, இந்த குழந்தைய விட்டு போக அவளுக்கு எப்படி மனசு வந்தது, எக்காரணத்தை கொண்டும் அவகிட்ட நான் இனிமேல் திரும்பி போக மாட்டேன், இந்த குழந்தைய நானே வளர்க்க போறேன், அதுக்காக எனக்கு எல்லா உதவிகளையும் நீ தான் பண்ணணும், ஒரு 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ற ஆசையை விட்டுருடான்னு சொல்ல இவரோட ஃப்ரெண்டும் எல்லாமே பண்ணது நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னா எப்படிரா, இதெல்லாம் நியாயமா தெரியலையான்னு கேட்க நீ இருந்துதான்டா ஆகணும், நீ என் நண்பன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க இந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஹீரோட ஃப்ரெண்டும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா வேணும்னு கேட்டா என்னடா பண்ணுவேன்னு கேட்க அவன் ஏன் குழந்தைடா, அம்மா வேணும்னு கேட்க மாட்டான், நான் அவனை அப்படி வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல குழந்தை அழுகுது. என்னன்னு பார்த்தா பசி. ஒரு லேடியை கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க. அவங்களும் அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு ஒரு 12 மாசத்துக்கு தாய்ப்பால் கொடுங்க, அதுதான் குழந்தைக்கு நல்லது, மாட்டுப்பால்லாம் அதுக்கப்புறமா கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு தாய்ப்பால் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலமா குழந்தைக்கு கொடுக்கலாம், அதுதான் ஹெல்த்தியானதும் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ண இந்த குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறாங்க. 1 வருஷம் தாய்ப்பால்ல வளர ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறார். எங்க போனாலும் தான் குழந்தையோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி இவரோட படிப்பு எல்லாத்தையும் முடிக்கிறாரு. ஆனால் அதே சமயத்துல ஒரு நல்ல வேலைக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். இதுக்கு எல்லாத்துக்கும் உதவுறது இவரோட நண்பர். எல்லா குழந்தையும் மோஸ்ட்லி முதல்ல பேசுற வார்த்தை அம்மா அப்படின்றது தான் இல்லையா, ஆனா இந்த குழந்தை அப்பா அப்படின்ற மாதிரி தான் முதல் வார்த்தையே பேசுது. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு நல்ல அப்பாவா என் குழந்தைக்கு நான் இருப்பேன், எங்களை யாரு உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி தன்னோட குழந்தைக்கு ஒவ்வொரு விஷயங்களா பார்த்து பார்த்து பண்றாரு. அப்படியே கட் பண்ணி 4 வயசா இருக்க அந்த குழந்தைய காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல சேர்த்திருப்பாரு. அந்த குழந்தையும் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் காலையில ஹீரோ ஸ்கூலுக்கு கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நான் படிக்கிற ஸ்கூலுக்கும் என்னப்பா டிஃப்ரெண்ட்னு கேட்க ஒன்னும் இல்லடா பணம் தான் டிஃப்ரெண்ட்ன்றார். அப்ப நீ வேணா என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறியாப்பான்னு கேட்க எதனாலன்னு இவர் கேட்கிறாரு. நீ ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னா அது உனக்கு தானப்பா கொஞ்சம் சேவிங்ஸா இருக்கும்னு சொல்ல இவர் எதுவுமே பேசாம பரவாயில்ல இவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா நீங்க, இதை நம்ம ஸ்கூல் முடிச்ச உடனே ஈவினிங்கா உட்காந்து பேசுவோமா, இப்ப நீங்க முதல்ல ஸ்கூலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு ஒரு கடையில போய் தன்னோட பையனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்கள பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர சர்ப்ரைஸ், ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி விசாரிச்சுட்டு ஹீரோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. என்னோட ஆபீஸ்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு, நான் வேணா உன்னை ரெஃபர் பண்றேன்டா, நீ அதை வந்து அட்டன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கடவுள் எல்லாருமே இந்த மாதிரி ரூபத்துல தான் இருப்பாங்க போல, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போறாரு. ஆனா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்ச உடனே இவருக்கே தெரியாத ஒரு விஷயம் நடக்குது. இவர் வந்த போஸ்ட்டை விட ஒரு பெரிய போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. இத பத்தி இன்டர்வியூ எடுத்தவங்க கிட்ட போய் கேட்கும்போது இது உனக்கு தகுதியானதுதான், உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஆட்டிடியூட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனாலதான் இதை நீ எனக்கு ராங்குன்னு ப்ரூவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் வந்து உன்னோட வேலையில ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல இவர் பயங்கர ஹாப்பியோட எல்லா கடவுள்களும் இந்த ஆபீஸ்ல தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்கு பாத்தீங்கன்னா பீஸா வாங்கி கொடுக்கறாரு. என்னப்பா காஸ்ட்லியான ட்ரீட்னு கேட்க நல்ல வேலை ஒன்று கிடைச்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ட்ரீட் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி 1 வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவும் முதல் நாள் வேலைக்கு போறோம், இனிமேல் நம்மளோட லைஃப்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி நீட்டா ட்ரெஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஆபீஸ்ல போய் உட்கார அங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, உங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையா சார், ஹெச்ஆர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன், இந்த வேலைக்கு வேற ஒருத்தரை எடுத்துட்டாங்க சார், உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க இல்லையா அவங்களே தான் அந்த நபரையும் ரெஃபர் பண்ணாங்க, அதனாலதான் சார் அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, உங்களை ரெஃபர் பண்ணாங்கல்ல
அவங்களுக்கு நீங்க அவங்கள விட பெரிய வேலையில பெரிய சம்பளத்துல வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் சரி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகி போய் நிக்கிறார். ஆனா அவங்களுக்கு போன்ல ட்ரை பண்ண அவங்க பாத்தீங்கன்னா போனை பார்த்துட்டு எடுக்காம உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்டே வர்றாரு. நான் உங்ககிட்ட வந்து வேலை கேட்டேனா, நீயா தானே எல்லாத்தையும் வந்து சொன்னேன், நாங்கெல்லாம் உங்களால வாழணும், உங்களை விட மேல வாழ்ந்துடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி தன்னோட பையனை கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு போக பையனுக்கு காலில் அடி என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனா அந்த பையனும் தன்னோட அப்பா கூட வந்துகிட்டே இருக்கும்போது உங்க பேரங்கிட்ட சொல்லி வைங்க, என் பையன் மேல கைய வைக்க வேணான்னு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்ட, எனது பேரனா, என்னையே நீ இன்சல்ட் பண்ணிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாரு. என மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டான். இவன் மேல எந்தெந்த செக்ஷன்ல கேஸ போட முடியுமோ எல்லாத்துலயும் போடுங்க, இவன் ஒரு 6 மாசத்துக்கு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோவோட பையனும் ஹீரோவும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா நான் வந்துருவேன், நீ மாமா கூட வீட்டுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டான். நானும் உங்க கூடவே இருக்கேன்ப்பான்னு சொல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விட மாட்டாங்கடான்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட போய் நான் என்னோட அப்பாவோட இருந்துக்கிறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி பேச அவங்க நீலாம் இருக்க கூடாது பண்றாங்க. அப்படியே இந்த நபர் கிட்ட வரான். அங்கிள் என்னோட அப்பா கூடவே நான் இருந்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்த இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கம்ப்ளைண்டே கொடுக்காம இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டுறாரு. அண்ட் ஹீரோக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கார்டை கொடுத்து என் நண்பன் ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கான், அங்க போய் பாரு, என் ரெஃபர்ல கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்ல ஹீரோவும் இப்பதான் ஒரு இடத்துல வச்சு செஞ்சு அனுப்பிச்சாங்க, நீங்களும் என்னை வச்சு செய்ய மாட்டீங்களே சார்னு கேக்குறாரு. அது சொந்தக்காரங்க, இது நண்பன், நம்பி போடான்னு சொல்ல அடுத்த நாள் காலையில அங்க போறாரு. அந்த நபரும் பார்த்தீங்கன்னா செஸ் ஆடிக்கிட்டு ஹீரோ முகத்தை கூட பார்க்காம, என் நண்பன் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் யாருக்குமே பண்ணது கிடையாது, அதுக்கு நீ தகுதியானவன் தான் நான் நினைக்கிறேன், சரி போய் மேனேஜரை பாரு, அவங்க என்ன வேலை அப்படின்றத சொல்லுவாங்க, உன் வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவரும் நம்பிக்கையோட ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டே இருக்க. அண்ட் வேகமா மேனேஜர் வந்து இவங்க முன்னாடி உட்கார ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் தான். 2 பேருக்குமே ஷாக்கு. எதுவுமே பேசாம மூஞ்ச பாத்துக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அந்த நபர்கிட்டே போறாரு. நீங்க எனக்கு பெரிய உதவி தான் சார் பண்ணீங்க, ஆனா என்னால இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாது சார், இன்னைக்கு ஒரு நாளே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ எனக்குள்ள ஒரு மாதிரி தாழ்மை உணர்ச்சி ஏற்படுது, இவ்வளவு நாள் அவளை நான் என்னைக்காவது நேர்ல பார்த்தா பலாருன்னு ஒரு அற விடலான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால சுத்தமா முடியல சார், என்னால அந்த வேலைக்கு போக முடியாது, என்னை மன்னிச்சிருங்க சார்னு சொல்ல இவரும் இதாண்டா உன் பிரச்சனைய, இதுக்கு தான் நான் அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணதில்லை, அவ எல்லாத்தையும் மறந்து அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ தான் இந்த மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்க, ஆனா ஒண்ணு பண்ணு, ஒரு 30 நாள் அந்த வேலைக்கு போ, செட் ஆகலன்னு தோணுச்சுன்னு வையா வேற வேலைக்கு போடா, வாய்ப்பு நிறைய வாட்டி வராதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இந்த விஷயத்த இவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு. உங்க 2 பேரோட யூகனால உங்களோட வாழ்க்கை போச்சு, அது அப்படியே போகட்டும், ஆனா உங்களோட பையன் என்ன பண்ணா அவனோட வாழ்க்கையும் கெடுத்துறாதரா, நீ எடுக்க போற முடிவுல தான் அவனோட பையனோட வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 30 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. அடுத்த நாள் கிளம்பி ஆபீஸ் போக தைரியமா போன மனுஷன் அவங்களோட முகத்தை பார்த்த உடனே பயந்து போய் ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஓடிட்டுறாரு. ஒன்னும் ஆகாது, நீ அவளை ஃபேஸ் பண்ணோடா, உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வெளியே வர அங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி இடிச்சுக்கிற மாதிரி போக இந்த விஷயத்த ஒரு நபர் பாக்குறாரு. ஆமா நீங்க யாரு, புதுசா இருக்கீங்களேன்னு கேட்க அப்பதான் தெரிய வருது ஹீரோ இந்த நபரோட டீமுக்கு தான் TL அப்படின்றது. கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்கறாரு. எல்லாரோட பேரையும் தெரிஞ்சுக்கிறார். நான் இன்னும் ஒரு மாசம் தான் இருப்பேன், அதனால ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க வேணாம், உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வைக்க ஹீரோ கிட்ட முன்னாடியே அறிமுகமான நபர் பார்த்தீங்கன்னா கிட்ட வர்றாரு. நீங்க அவங்க கிட்ட கபடி விளையாடுனீங்க இல்லையா, அதெல்லாம் விளையாடாதீங்க, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பிடிக்காது, அவங்கள நான் பாக்குறதுக்காக தான் ஆபீஸே வரேன், அவங்க கிட்ட எல்லாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் அப்படியே ஒரு பார்வையை பாக்குறாரு. அவங்கள பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்க இவரும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை அவங்களோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஆபீஸ்க்கு வந்துட்டார் இல்லையா, அதை அவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க சொல்லாம விட்டுட்டுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குரூப்ல வேலை செய்யற ஒரு லேடி வந்து 1 மணி நேரம் பர்மிஷன் வேணும், எமர்ஜென்சின்றாங்க, ஒரு பேமெண்ட் பெண்டிங் இருக்கு, அதை 4 மணி நேரத்துக்குள்ள முடிச்சாக்கணும், அதை பண்ணிட்டு போன சொல்ல இவங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, மெயில் கூட போட்டுக்கோங்க, எனக்கு இந்த பர்மிஷன் வேணும், இட்ஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோ கூட வேலை செய்யறவரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு நபர் வந்து பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறத பாக்குறாரு. அண்ட் ஹீரோ கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இந்த நபரும் அவன் யாருன்னு தெரியுமா சார், அவன் தான் அவங்கள கட்டிக்க போறவன், அதை நான் சந்தோஷமா சொல்றேன் நீங்க நினைப்பீங்க, அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவனுக்கு தான் சிந்துவை பிடிக்கும், அவங்களுக்கு இவனை சுத்தமா பிடிக்காது, அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா முடியல. எங்க சீனியர் ஆபீசர் இன்னொரு பக்கம் 2 பேரும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த காட்டுரிமை எங்கேயோ டெல்லிக்கு போயிருக்கு போல, வர டைம் ஆகும், வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன்றார். சிந்து இவங்க 2 பேரையுமே மதிக்க மாட்டா. அவன் மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த நபர் நானா கூட இருக்கலாம், அவ டீட்டெயில்ஸ் எல்லாமே என் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னு சொல்ல ஹீரோவா அவரை பார்த்து ஒரு லுக் விட்டுக்கிட்டே இருக்காரு. அது அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட கோவமா பேசி பர்மிஷன் அப்படின்ற மாதிரி போனாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட்டை தப்பா கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மேனேஜரான சிந்து பயங்கரமா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மேக்கப் போட தெரியுதுல, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் மட்டும் மாத்தி மாத்தி போட தெரியுதுல, இதை ஒழுங்கா செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வராரு. என்ன பிரச்சனைன்னு கேட்க இவங்க நடந்ததை சொல்றாங்க. ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கு, இப்ப இவ தப்பா கிரெடிட் பண்ணிட்டா, இதனால பெரிய பிரச்சனை ஆகும்லாம் சொல்ல 6 மணி நேரம் இருக்குல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், பொறுப்பு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவோட நண்பரை பார்க்க வராரு. அவரும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீ ஒரு ரிட்டர்ன் மெயில் மட்டும் போடு, அந்த பேங்க்ல என்னோட நண்பன் ஒருத்தன் வேலை செய்யறான், அது மூலயமா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு சொல்ல ஒரு 3 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு இந்த பொண்ணை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்பட ஆரம்பிக்குது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவர் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு பொலைட்டான கேரக்டரா இருக்காரு, இவர் நம்மளோட லைஃப் பார்ட்னரா வந்தா எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் எல்லாத்தையும் பண்ணி ஒரு நாள் டின்னருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. இந்த மெசேஜை ஹீரோவோட பையன் பாக்குறான். உங்களை யாரோ டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண இவரும் இந்த மெசேஜை பாக்குறாரு. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதுக்கு அடுத்த நாளே அவங்க கூட டின்னர் சாப்பிடுறாரு. அண்ட் இவங்களும் இந்த மாதிரி எனக்கு இது புதுசா இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இவங்களோட லவ்வை வெளிப்படுத்தலான்னு வர இவர் பாத்தீங்கன்னா சிம்பிளா நீ யோசிச்சு வை, நான் ஒரு சின்ன கால் மட்டும் பேசிடுறேன், சாப்பிட்டு எதுக்கும் நீ பில் கொடுக்க வேணாம், நானே கொடுக்குறேன், என்னோட பர்ஸ் இங்க வச்சுட்டு போறேன், அதுல இருந்து எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இவங்களும் அவர் வந்த உடனே சொல்லிடலான்னு சொல்றாங்க. கரெக்டா பில்லு வருது. பர்ஸ் ஏதாவது வச்சுட்டு போனார் இல்லையா, அந்த பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கலான்னு போக அப்பதான் ஒரு போட்டோவை பாக்குறாங்க. காலேஜ் டேஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்தப்போ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ தான் அது பர்ஸ்ல வச்சிருப்பார். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஹீரோவும் போனை பேசி முடிச்சுட்டு வர ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க அவங்க இல்லன்னுறாங்க. கட் பண்ணா ஹீரோவோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த அப்படியே இவங்களோட ஆபீஸ் மேட் கிட்ட சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா அதுல ஒரு நபர் தான் சிந்துவை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த ஹீரோ கிட்டே சொல்லியிருப்பார் இல்லையா, அதை நினைச்சு அண்ட் இந்த நபரும் பாத்தீங்கன்னா அவர் என் கூட இருக்கும்போது சிந்து திரும்பி திரும்பி பார்த்தாங்க, அப்ப ஏன்னு புரியல, இப்பதான் புரியுது. அந்த ஆளு சிந்த பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டாரு. அப்போ ஒரு நெக்கலான பார்வையை பார்த்தேன், அதுவும் ஏன்னு இப்பதான் புரியுது, எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண அங்க இருக்கிற இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ஒன்று சேர்றது தான் நல்லது, 2 பேருமே மேட் டு ஈச் அதர் தான். அவர் என்கிட்ட எவ்வளவு பொலைட்டா ஹேண்டில் பண்ணி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னா தெரியுமா, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒருத்தரா பிளான போட்டு டீம் மொத்தமும் ஒரு ரெசார்ட்டுக்கு போலாம், அந்த ரெசார்ட்ல அவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல பூட்டிடலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல வேணும். இந்த பிளான் நல்ல பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட சுத்திக்கிட்டு இருப்பா இல்லையா, அந்த நபர் பேசி முடிக்கிறார். அண்ட் ஓசில சாப்பாடு அப்படின்ற மாதிரி போட்ட உடனே எல்லாரும் ரெசார்ட்டுக்கு தயாராகிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோயினை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வைக்கிறாங்க. இன்னொரு சைடு ஹீரோ அவரோட பையன் கிட்ட அவர் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பார். வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு பெரியவனாய் என்னடா ஆகணும்னு ஆசைன்னு கேட்க இவரோட பையன் எல்லா பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி உருவாக்கும்பான்னு சொல்ல இவரோட அப்பா அவனை திரும்பி பார்த்து நல்ல குழந்தையாதான் வளர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பெருமைப்படுறாரு. அந்த சமயம் வீட்டு வெளியே யாரோ வந்து நிக்கிறாங்க. ஹீரோவை யாருன்னு போய் பார்க்க இவரோட அப்பா அம்மா அண்ட் இவரோட அண்ணன். ஒரு வார்த்தை கூட பேசாம போய் நிக்கிறார். ஹீரோட அம்மாவும் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, பேசாம இருந்தா எப்படிரா, உன்னோட அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே, நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஓவரா நடிக்காதம்மா, இத்தனை வருஷத்துல ஒரு போன் ஆச்சு பண்ணியா நீ, அன்னைக்கு வீட்டு வெளியில நின்னு கத்தன, எனக்கு கண்டுக்கவே இல்ல நீ, இப்ப அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு உடனே வந்துட்டீங்க, சரி அந்த ஆளை நீங்களே கூப்பிட்டீங்களா இல்ல அவரே வந்தாரான்னு கேட்க அதுதான்டா தெரியல, எங்க எல்லாரையும் அவரே கூப்பிட்டுக்கிட்டீங்க வந்துட்டாரான்னு சொல்ல கட் பண்ணி வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கவங்கள காமிக்கிறாங்க. ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா வீட்டை பெருக்கிக்கிட்டே இருப்பான். 2 பேரும் கொஞ்சம் காலை தூக்குறீங்களான்னு சொல்ல காலுக்குள்ள எல்லாம் பூந்து பெருக்குறான். பையனை பாத்தியா, உன் தம்பி சட்டியை கூட துவைக்காம திருப்பி திருப்பி போடுவான், பையனை எப்படி வளர்த்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹீரோட அம்மாவும் கண்டிப்பா நீ வரணும், நீ வராம மட்டும் இருந்து பாரு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அண்ட் ஹீரோட அப்பாவும் எதுவுமே பேசாம அங்க நின்னுகிட்டே இருக்க இவரோட பேரன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போற காசு கொடுக்க வேணாம் அங்கிள்னு சொல்றான். அங்கிளா, உன்னோட அப்பாவோட அப்பா நானே, அப்ப நான் யாரு உனக்கு, தாத்தா தானே, தாத்தா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியான்னு சொல்ல அந்த காசை வாங்கிக்கிறான். அது இவரும் பேசாம இருக்க இவரோட பையன் கிட்ட போறாரு. நான் அன்னைக்கு பண்ணது எல்லாமே என்னோட பேச்சை நீ கேட்காம போனேன் அப்படின்றதுனாலதான்,
ஆனா இந்த 4 வருஷமா நான் உன்னை நினைச்சு பார்க்காத நாளே கிடையாது. நான் உனக்கு உதவி இருக்கணும்டா, ஆனா உதவாம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுற அப்படின்ற மாதிரி கை எடுத்து கும்பிட இவரும் ஓடி வந்து, அப்பா நீங்க என்னப்பா கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுருக்கீங்க, நீங்க என் அப்பாப்பா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணா ரெசார்ட் பிளான் போட்டாங்க இல்லையா, அது நடக்குது. அங்க இருக்க எல்லாருமே ஃபுட் எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு பயங்கர சரக்கோட மிதந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து, கொஞ்சம் குடிங்க சார், இந்த நாளை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயின் அங்க வர இதை எதையும் பொருட்படுத்தாம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு பாட்டை பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த டான்ஸ் முடியறதுக்குள்ள இவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினும் ஒரு ரூம்ல இருக்க வச்சிருவாங்க. அதே ரூம்ல யாருக்கும் தெரியாம ஹீரோவை உள்ள விட்டுட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் வந்து வெளியவே நிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க சமாதானம் ஆகணும், நம்ம போட்ட பிளான் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்க ரொம்ப நேரம் கழிச்சு கதவு திறக்கிறாங்க. பார்க்க கூடாததை நான் பாத்திரக்கூடாது சாமி அப்படின்ற மாதிரி திறக்க ஹீரோயின் வேகமா வெளியே வராங்க. அந்த பொண்ணு ஒண்ணு இருக்கும் இல்லையா, பாலாறுன்னு ஒரு அறை, இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, இதுக்கு மேல இதுல யாரும் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஹீரோவையும் திட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம்னு சொல்ல ஹீரோவும் மறுக்கிறார். அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொல்ல, நீ என் கனவுல வந்து வாழ்ந்தேனா கூட நான் கனவுலே தருத்தி அடிப்பேன், எனக்கும் உன் கூட வாழ விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டுறாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் யாரடா இந்த பிளானை போட்டதுன்னு கேட்க பிளானை போட்டவரை கையை காமிக்கிறாங்க. மன்னிச்சிருங்க சார், ரொம்ப கோவப்படுவாங்களான்னு கேட்க ரொம்ப இதை ஃப்ரீயா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஒரு காட்டெருமை அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவங்களோட சீனியர் ஆபீசர், அவர் பாத்தீங்கன்னா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல என்டர் ஆகுறாரு. பொண்ணு முத கொண்டு பைய வரலையோ பட்டனை ஃபுல்லா போட்டுக்கிறாங்க. அவன் அல்ட்ரா காஜி, அவங்க கிட்ட எல்லாம் தப்பிக்கவே முடியாது, பாவம் சிந்து மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த உடனே சிந்துவை போய் மீட் பண்றாரு. எனக்கு தெரியும் நீ என்ன பாக்கலன்னு சோகமா இருப்பேன், அதனாலதான் உனக்கு சாக்லேட் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அந்த ஹீரோவும் இதை பாத்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பலான்னு போக நம்ம டீம்ல இப்பதான் மெயில் வந்தது, நிறைய எரர் இருக்கான், நீ அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்க நான் வீட்டுக்கு போகணும் சார், கேப் இருக்குன்றாங்க. என்னம்மா நீ மேனேஜரா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுற, அதெல்லாம் பண்ணலாமா, பண்ணுமா அப்படின்ற மாதிரி உட்கார விட்டுட்டுறாரு. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹீரோ பாக்குறாரு. ஆபீஸ்ல யாருமே இல்ல, அந்த காம காட்டேரியும் சிந்து மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு லிப்ட் கிட்ட வரலையும் போனவர் லிப்டுக்குள்ள போகாம மறுபடியும் உள்ள வந்துட்டுறாரு. வந்த உடனே ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க வந்து சாவியை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. என்னப்பா சாவியை காணோமா, சரி கேப் புடிச்சு போ, எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்குன்னு இந்த பையனும் சொல்ல இவர் கேபு கிடைக்கலன்ற, சரி விடுப்பா என்னோட காரை எடுத்துட்டு போன சொல்ல எனக்கு காரை ஓட்ட தெரியாதுன்றார். என்னப்பா நீ கார் ஓட்ட தெரியாதா, சரி கடைசியா நீ எங்க போனன்னு கேட்க இவரு ரெஸ்ட் ரூம் சொல்றாரு. சரி நான் போய் தேடிட்டு வரேன், நீ இங்க தேடிட்டு அப்படின்ற மாதிரி அந்த நபர் ரெஸ்ட் ரூம் போக ஹீரோ பின்னாடியே போய் அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சிந்து மட்டும் இல்ல, இனிமேல் எந்த பொண்ணுகிட்டயும் நீ பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனு வையா செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்றேன்னு உன் மேல கேஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி என்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு போறாரு. அண்ட் ஹீரோ இன்னும் லேட் நைட் ஆயிடுச்சு இல்லையா, கேப் இல்ல அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க இவங்க முன்னாடி போய் நிறுத்துறாரு. அமைதியா நின்னுகிட்டே இருக்க அவங்களும் ஏறி உட்காந்துடுறாங்க. எங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்க்க அவங்க அண்ணா நகர் சொல்றாங்க. அங்க இருந்து மெதுவா கூட்டு போய் அவங்க வீட்டு முன்னாடி இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டுறாரு. அது இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோவும் யோசிச்சுட்டு இதுக்கு மேல இங்க வேணாம் அப்படின்ற மாதிரி பெங்களூர் போனோம்னு முடிவு பண்றாரு. இவருக்கு உதவி பண்ணார் இல்லையா, அந்த நபர்கிட்ட போய் நான் பெங்களூர் போறேன் சார், நீங்க பண்ண உதவி எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்ல ஆபீஸ் முழுக்க ஹீரோயினும் 4 நாள்ல வேலையை விட்டு போக போறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஹீரோயினுக்கும் தெரியுது. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோ டீம்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னாலே பயமா இருக்கு, அதனாலதான் சரி இந்த வீடியோவை மேக் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொட்டி ஹீரோக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் அனுப்புறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வீடியோ ஒன்னு இருக்கும். நீ ஒரு நல்ல அப்பாடா, உன் குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நல்ல நல்ல குணங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி உணர்ச்சி பொங்க பேசி உன் கூட வேலை செய்யற எல்லாருமே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க, உங்ககிட்ட சொல்ல பயந்துகிட்டு அது என்கிட்ட சொன்னாங்கடா, உன் பையனை ஃபேர்வெல் டே அன்னைக்கு கூட்டு போ, அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே உன் பையனை நீ எப்படி வளர்த்திருக்க அப்படின்றது பெருமையா சொல்லுடா அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பார். இதை பார்த்து முடிச்ச உடனே அவரோட பையன் கிட்ட போய் என்னோட ஆபீஸ்க்கு வரியாடான்னு கேட்கிறாரு. அவனும் ஓகேன்னு சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஃபேர்வெல் டேவான இன்னைக்கு அவரோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு போறாரு. அங்க இருக்கிற எல்லாரு கூடயும் இந்த பையன் ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்டயும் பாத்தீங்கன்னா ஓடி ஓடி விளையாடிக்கிட்டே இருப்பான். ஆனா அவங்களுக்கு தெரியாது இது நம்ம குழந்தை தான் அப்படின்றது. இது தெரியாம அவங்களும் யார் உங்களை கூப்பிட்டு வந்தா, என்ன படிக்கிறீங்க நீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு அவனுக்காக ஒரு கேக்கையும் கொடுக்குறாங்க. அவனும் என்னோட பேர் ஆதித்யான்னு சொன்ன உடனே இவங்களோட மூஞ்சே மாறிடுது. சரி உன் அப்பா பேர் என்னன்னு கேட்க
மணிகண்டன் சொல்றான். மொத்தமா மாறிடுது. உன் அம்மா பேர் என்னன்னு கேட்க எதுவுமே சொல்லாம இருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓடி வந்து சாரி மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கூட்டு ஓடிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்களோட அப்பாவுக்கு போன் அடிக்கிறாங்க. இவங்களோட அப்பாவும் நான் தப்பு பண்ணிட்டேமா என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க இதை கேட்ட இவங்க பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. தனியா ஒரு இடத்துல அழுதுட்டு அண்ட் மறுபடியும் ஆபீஸ்க்கு மேல வரும்போது எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோவோட குழந்தை கூடியும். ஏன்னா அது ஃபேர்வெல் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட வந்து நிக்க அவங்களால நிக்க கூட முடியல, கீழே விழுந்துட்டுறாங்க. இதை பார்த்தாங்க எல்லாருமே. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டுறாங்க. அண்ட் ஹீரோவோட குழந்தையும் தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. 2 பேரும் மட்டும் நேருக்கு நேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து எதுக்கு இப்ப இந்த டிராமா எல்லாம் போட்டிருக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்குவா. அந்த குழந்தைய வேணான்னு நான் தானே சொன்னேன், நீ வேணும்னு தானே சொன்ன. நான் எப்படி பார்த்தா நான் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி தானே நீ வளர்த்துட்டு இருந்திருக்கணும். சரி அதை விடு, என்ன நீ விட்டுட்டு போன இல்லையா அது ஓகே தான். இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட நீ வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி போயிருக்கதான் வேணும். ஆனா நம்ம குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, நம்ம 2 பேரும் தானே தப்பு பண்ணோம். நம்ம குழந்தைய பார்க்காம கூட அப்படியே விட்டு போயிட்ட. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது குழந்தை அனாதையா இருந்தது. நம்ம குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, நான் பண்ணது தப்பு தான், ஆனா நீ பண்ணது அதை விட பெரிய தப்பு. அவனுக்கு 4 வயசுக்கு மேல ஆகுது, அவனுக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நடந்ததை வச்சு நீ தான் அவன் அம்மா அப்படின்றது கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா இவ்வளவு நாள் ஆயும் அவன் அம்மா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஏன் தெரியுமா, அவனோட அப்பாவுக்கு அவனோட அம்மா பிடிக்காது அப்படின்றதுனாலதான். நான் எதை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா நீ நம்ம குழந்தைய விட்டுட்டு போன இல்லையா அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் பயங்கரமா அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் அப்பா பிறக்கும் போதே குழந்தை செத்து போய் தான் பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை நம்பி அந்த குழந்தை இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சு உன் கூட பேசாம அங்க இருந்து போயிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோவும் அமைதியா இருக்க நீ என்னை தேடி வந்திருக்கலாம்ல, எதுக்காகடா தேடி வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சட்டையை பிடிச்சி அழுகுறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு சரி விடு அழுகாது அப்படின்ற மாதிரி இவரோட பையனை கூப்பிட்டு வந்து இவங்க அம்மா கிட்ட விட்டுறாரு. அந்த பையனும் அம்மானு கூப்பிட்டு இவங்க தண்ணியே அறியாம அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து வெளியே நின்றுகிட்டு இருக்க ஹீரோவும் அழுக ஆரம்பிக்கிறார். எனக்கு கண்ணீரே வராது, நான் அழுது எப்ப பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார் இல்லையா. தன்னோட பையனுக்காக 2வது முறையா அழுகிறார். அண்ட் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் இவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ அழுவதை பாக்குறாங்க. நீ அழுதியான்னு கேட்க அவரு ஆமான்னு தலையாட்டுறாரு. அண்ட் ஹீரோயின் முன்னாடி தான் அவர் அழுகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. 3 பேரும் இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க இல்லையா. இந்த 3 பேரும் சந்தோஷமா இருக்க இதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கும் ஒரு ஃபீல் குட்டான அனுபவத்தை கொடுத்து இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.